எல்லாருக்கும் வணக்கங்க. நான் டாக்டர் இளங்கோ சேது. நான் ஒரு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், ராயல் கேர் ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு உங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் குறித்த ஒரு ப்ரீஃப் ஓவர்வியூவை நான் தரேன். எல்லா நோயும் ஒரு உறுப்பில் ஒரு சின்ன பகுதியில் ஒரு பிரச்சனை வரும். அப்போ அறுவை சிகிச்சை நோய்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த உறுப்பில் இருந்த ஒரு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுப்போம். சில உறுப்புகள் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியும். அந்த உறுப்புகளை முழுசாக நம்ம எடுத்து மாற்றுவோம், பர்டிகுலர்லி கேன்சர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. பட் இப்போ இருக்கிற மெயின் ப்ராப்ளம் ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அந்த முழு உறுப்பு கெட்டு போச்சுன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் நிறைய வேலைகளை அது செய்யும். அந்த வேலைகள் எல்லாம் உறுப்பு கெட்டு போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், லைஃப் த்ரெட்னிங்காக மாறும். எப்போ ஒரு உறுப்பு கெட்டு போச்சோ அது மற்ற உறுப்புகளையும் பாதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஆர்கன் ஃபெயிலியர் வர்றதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குங்க. இப்போதைக்கு இந்தியாவில் ரொம்ப காமனஸ்ட்னு சொல்றது ஃபேட்டி லிவர் நோய்களும், ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன், ஆல்கஹால், இது 3 தான். பட் லிவர் ஃபெயிலியர் பல நோய்கள்னால உண்டாக்கலாம். எல்லாவற்றுக்கும் அந்த காமன் பாயிண்ட் ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சஜஸ்ட் பண்றோம். இது ஒன்றும் புதிய டெக்னிக்லாம் இல்லை. 1960லேருந்து பண்றாங்க. 1990ல் வெளிநாட்டுகள்லாம் அது ஸ்டாண்டர்டைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊரில் அந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாலும் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரொம்ப ரேராக இருந்து 2006க்கு மேலே தான் நம்ம ஊர்ல எல்லாம் செய்யப்படுறதுக்கு நம்மளால கொண்டு வர முடிஞ்சது. இது ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆப்ரேஷனாக இப்போதைக்கு மாறி இருக்கு. நம்ம இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் 2 வகையில் செய்யலாம். ஒன்று, மூளைச்சாவு அடைந்தவங்க கிட்ட இருந்த லிவரை எடுத்து நம்ம கொடுக்கலாம். இன்னொன்று லைவ் டோனர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது உங்களுடைய சொந்தங்கள்ல இருந்து பகுதி லிவரை எடுத்து கொடுத்து அந்த லிவரை உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா அதுவும் வேலை செய்யும். ஸோ ஒரு உறுப்பை முழுசா நம்ம உடம்புல, கல்லீரலை பொறுத்தவரை அந்த கல்லீரல் முழுசையும் எடுத்து வெளியில வச்சுட்டு ஒரு புது லிவரை நம்ம கொடுக்குறோம். பயன்படுத்தின லிவரா இருந்தாலும் அது நம்மளுடைய உடம்புல சேர்ந்து நம்ம அந்த சர்ஜரி முடிக்கிறப்ப அந்த லிவர் தன்னுடைய வேலைகளை முழுசா செய்ய ஆரம்பிக்கும். ஆமாம், அந்த இது நார்மல் கிடையாது, இது இயற்கைக்கு மாறான காரியமா இருந்தாலும் அந்த லிவர் வேலை பார்க்குறப்ப நம்ம உடம்புல உள்ள எல்லா சேஞ்சஸையும் அதை ரிவர்ஸ் பண்ணும். அவங்களுடைய ஸ்கின் கலர் கூட கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மாறிடும். ஸோ அந்த உறுப்பு நல்லபடியாக வேலை பார்க்கறதுனால ஒரு மனுஷனுக்கு லிவர் ஃபெயிலியர் இருந்தாலும் அவங்க சராசரி நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பி போகலாம். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷனா மாறிடுச்சு. இப்போ எல்லா வித கிரிட்டிக்கலி இல் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸும் லிவர் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸையும் இந்த ராயல் கேர் மருத்துவமனையில் நம்மளால சிறப்பாக செய்து கொடுத்து உயிரை காப்பாற்றி கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு சொல்றேன். டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இப்போ உள்ள மாடர்ன் டெக்னாலஜியும் நம்ம இங்கே கொண்டு வரோம். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் a very சக்சஸ்ஃபுல் ப்ரொசீஜர். சீக்கிரமா கண்டுபிடிச்சு சீக்கிரமா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். நன்றி, வணக்கம்.